முத்து இங்க வாங்க. இந்தா. எனக்கா? காய்கறில அடி வாங்கினா ராசியும் வாங்க. நீ என்ன தக்காளியில அடிச்சல்ல, அதுக்கு அடிச்சவங்களுக்கு சன்மானம் கொடுக்கறது வழக்கம். என்கிட்ட 2 ரூபாய் தான் இருக்குது, வச்சுக்கோ, தப்பா எடுத்துக்காத. வட்டா வரேன். என்னடா இது, திட்ட போறாருன்னு பயந்துகிட்டு இருந்தா அன்பளிப்பு கொடுக்கறாரே. அப்போ அடிச்சதுக்கு இந்த அடி அடிக்கிறியப்பா, மனசாட்சி இல்லையா? ஐயோ மறுபடியும் தொடாதே தொடாதே தொடாதே. ராஜா ராஜா ராஜா, ஐயோ பாவி போய் இந்த அடி அடிச்சுட்டு போறானப்பா. தம்பி ராஜா, உன்னை சின்ன தக்காளியால அடிச்சதுக்கு 2 ரூபா கொடுத்தேன்னு இவ்வளவு பெரிய பூசணிக்காயால அவனை அடிச்சேன், நிறைய ரூபா கிடைக்கும்னு அக்கு வேற ஆடி வேற கழட்டிட்டானப்பா. நீ என்ன தக்காளியால அடிச்ச போதே உன்னை திருப்பி அடிச்சிருக்கணும். சக தொழிலாளி நமக்குள்ள சண்டை வேணான்னு தான் நான் உன்னை அடிக்கல. ஆனா நீ எங்கேயாவது அடி வாங்குவேன்னு நல்லா தெரியும். அதனாலதான் நீ அடி வாங்கணும்னு 2 ரூபாய கொடுத்து உன்னை என்கரேஜ் பண்ண. புத்தி வந்துச்சா? நல்லா வாங்கினியா? உள்ள போ, நிறைய வேலை இருக்கு. உள்ள போ. பூசணிக்காய் காசு பரவாயில்ல போ. கொடுக்க மாட்டீங்களா? பரவாயில்ல போ, 4 ரூபா நிறைய வேலை இருக்கு. எஸ், செல்வநாயன் ஸ்பீக்கிங். ராமநாதன், என்னப்பா விஷயம்? ஆக்சிடென்டா? எப்படி? எங்க? சொல்லு. சரி சரி, வந்துடுறேன், நான் வந்துடுறேன், கவலைப்படாத, நான் வந்து சேர்ந்துறேன். மம்மி மம்மி. மணி இல்ல, மம்மி தான் இருக்கேன். சிச்சி, மம்மி இல்ல, மணி தான் இருக்கேன். மம்மி எங்க? அதுல தான். இங்க வாயேன். ஒண்ணு இல்ல, பெங்களூர் அத்தைக்கு ஆக்சிடென்ட் ஆகி போச்சுன்னு போன் வந்துச்சு. ஐயாவும் அம்மாவும் இப்பதான் கார்ல புறப்பட்டு போனாங்க. அதுல இவ்வளவு சர்வசாதாரணமா சொல்றீங்க? சரி, சீரியஸா சொல்ற. பெங்களூர் அத்தைக்கு ஆக்சிடென்ட் ஆகி. இது தெரிஞ்சிருந்தா நான் போயிருப்பேனே. போங்களேன், இப்ப கூட கார் எடுத்துட்டு போலாமே. பெரிய ஜோக்கா? இல்ல, சின்ன ஜோக் தான். ஆனா மொசப்பட்டோமேல இது பெரிய ஜோக். என்ன விட்டுருங்க, நான் போயிடுறேன். சரி. மணி, இந்த அவுட் ஹவுஸ்ல அத பத்தி சொல்லணும்னு ரொம்ப நாளா நினைச்சேன். அவுட் ஹவுஸ்ல மழை பெஞ்சா ஜோன்னு கொட்டுது. இந்த மேஸ்திரியை மாத்திட்டு புது மேஸ்திரியை போட்டு சீலிங். நீங்க இப்ப என்ன பேசுனீங்க? இப்ப நீ என்ன கேட்ட? என்ன பேசுங்க உங்களுக்கு புரிஞ்சுதா? நீ என்ன கேட்டன்னு உனக்கு புரிஞ்சுதா? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ஒண்ணுமே புரியல. விட்டுரு. அவுட் ஹவுஸ பத்தி இந்த பொண்ணு ஏன் கேக்குது? ஓஹோ, அந்த பையனை கொஞ்சம் அடக்கி வச்சா தான் நல்லா இருக்கும். விஷயம் அப்படி போகுதோ?
தூங்கலையா இல்ல தூக்கம் வரலையா? இல்ல, தூக்கம் வரல. எனக்கும் தூக்கம் வரல. ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது புதுசா விளையாடுவோமா? புதுசா விளையாடுறதா? என்னது? சுண்டி விட்டு விளையாடுறது, ஐ மீன் கேரம் போர்டு. டச் பண்ண ட்ரை பண்றது, ஐ மீன் கண்ணாமூச்சி. ரெண்டுத்துல ஏதாவது? எனக்கு இஷ்டம் இல்ல. Good night. ராமநாதன் ஒருத்த குடும்பம் லாரி ஆக்சிடென்ட்ல இந்த ஹாஸ்பிடல்ல இருக்கதா சொன்னாங்க. எந்த வார்டுல இருக்காங்க? இந்த வார்டுல. இந்த வார்டுலயா? தேங்க் யூ. லட்சுமி, லட்சுமி, அம்மா, லட்சுமி. ராமநாதா, இந்த பாது எப்படிப்பா இந்த குடும்பம் இருந்துச்சு? மைசூர்ல இருந்து வரும்போது எங்க கார் மேல ஒரு லாரி மோதிருச்சு. லட்சுமிக்கு தான் அதிகமா அடிபட்டுடுச்சு. டாக்டருங்க எதுவுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. லட்சுமி, அம்மா, உனக்கா இந்த நிலைமை? அம்மாடி லட்சுமி. இடையில 2 தடவை கண்ணை திறந்து அண்ணனும் அண்ணியும் வந்துட்டாங்களான்னு கேட்டா இப்ப அவங்க வந்துருவாங்கன்னு சொன்னேன். அண்ணா, எப்ப நான் வந்தீங்க? வந்துட்டேம்மா, வந்துட்டேன். வந்துட்டீங்களா? வந்துட்டேம்மா. அண்ணா, நீங்க வர்றதுக்கு முன்னாடி போயிடுவேன். அப்படி சொல்லாதம்மா, உனக்கு ஒண்ணு இல்ல. நீ பழச்சிக்குவம்மா, நீ பழச்சிக்குவ. கடைசியா எனக்கு ஒரு ஆசை. சொல்லுமா, நிறைவேற்றி வைப்பீங்க? நிச்சயமா, உன்னால வாழ்ந்தவம்மா நான் நிச்சயமா செய்யறேன். சொல்லுமா, என்ன செய்யணும் சொல்லு. உன் பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா வரணும். என் மகன் சுந்தரத்துக்கு உன் பொண்ணு லதாவை கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? நிச்சயமாமா, நிச்சயமா. சத்தியமா? சத்தியமாமா, சத்தியமா. அண்ணா, அண்ணா, சொல்லுமா. இந்த நன்றி கட்ட உலகத்துல எதுக்கு இப்படி ஒரு அண்ணனா? அண்ணா, அண்ணா, நீ ரொம்ப நல்லவன். அண்ணா, 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 ராமநாதா, சுந்தரங்க அவனை போய் கூட்டு வா. அவனால இங்க வர முடியாது செல்வா. என்னப்பா சொல்ற? நாம தான் அவனை போய் பார்க்கணும். அம்மா. சுந்தரம், சுந்தரம். மாமா, என்னப்பா? சுந்தரம், என்னப்பா?
என்னப்பா என்ன குடும்பப்பா இது? செல்வா, இப்படி கால் இல்லாதவனுக்கு உன் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு அவசரப்பட்டு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டியப்பா. வேண்டாம்ப்பா. ராமநாதா, இவனுக்கு கால் மட்டும் இல்ல, கண்ணே போயிருந்தாலும் சரி, என் தங்கச்சிக்கு அந்த தெய்வத்துக்கு கொடுத்த வாக்குறுதியில இருந்து மீறவே மாட்டேன்ப்பா, மீற மாட்டேன். லட்சுமி, என் வீட்டுல நீ விளக்கேத்தி வச்ச, உன் வீட்டுல நான் விளக்கேத்தி வைக்கிறேம்மா, நான் விளக்கேத்தி வைக்கிறேன் என் பொண்ணை கொடுத்து. லதா பொண்ணு, லதா பொண்ணு, பாலை குடிமா. அங்க வச்சுட்டு போங்க. அம்மாடி, தூங்குறியா? பாலை குடிச்சிட்டு தூங்குமா. அங்க வச்சுட்டு போங்க, சாப்பிடுறேன். அம்மாடி, அம்மாடி, என்ன? ஒண்ணு இல்ல, பாலை குடிச்சிட்டு மறந்துடாம கதவை தாப்பா போட்டுக்க. அம்மாடி, இந்த கதவை கணேஷ் இல்ல, கணேஷ் என்ன? மணி, ராஜா, நீங்க ரெண்டு பேரும் இருந்து பாப்பியாச்சு. ஐயா, நாங்க ரெண்டு பேரும் இல்லாம இருந்திருந்தா இந்நேரம் உங்க பொண்ணோட வாழ்க்கையே பாழா போயிருக்கும். ஆமா டாடி, இவங்க ரெண்டு பேரும் இல்லனா. கணேஷ், கணேஷ். மாமா, என்ன மன்னிச்சிடுங்க மாமா. கட்டிக்க போற பொண்ணுதானே நினைச்சு தப்பா நடந்துடும் மாமா. நிறுத்துங்க. ஏண்டி, உன் அண்ணன் பையங்கிறதுனால தப்பு பண்ணாலும் பரவாயில்லைங்கிறியா? இல்லைங்க, இந்த நன்றி கெட்ட நாயை உங்க கையால தொட்டு அடிக்க வேண்டாம்னுதான் சொல்றேன். போன வழியில. மணி, அத்தை, போன வழியில. போடா வழியா, போடா, போடா வழியாக்கிறேன். ஹார்லிக்ஸ் சொன்னா ஹார்லிக்ஸ். ராஸ்கல். ராஜா, ரொம்ப தேங்க்ஸ்பா. மடே, இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைம்மா. வருத்தப்படாத. ஏய் மணி, வீட்டுல போடா. உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு. பொண்ணோட போட்டோ அதான் உத்து உத்து பாத்துட்டு இருக்க. போட்டோவை பார்த்தே காதலிச்சிட போல் இருக்க. சேச்சா, அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே. அந்த படத்தை பாருங்களேன். அதான் பாக்குறேனே. அந்த படத்தை பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. பாவாடை கட்டி, தாவணி போட்டு, பூ வச்சு, பொட்டு வச்சு, ரொம்ப அழகுண்ணே. என்ன பண்ணணுங்கிற? இந்த ட்ரெஸ் நீ மாட்டிக்கணுங்கிறியா, இல்ல இந்த பொண்ணோட அட்ரஸ் கேட்ட ரெண்டு பேரும் அங்க போகணுங்கிறியா? பொண்ணுன்னா தாவணி, பாவாடை, பூ, பொட்டு எல்லாம் இருக்கும்பா. அது தெரியுதுண்ணே. தெரியுமில்ல? அது இல்லண்ணே, எங்க ஊர்ல பெரிய கதையே சொல்ல போல் இருக்கு. எங்க ஊர்ல எல்லாம் எல்லா பொண்ணுங்களுமே இப்படி பாவாடை தாவணி தானே போட்டுட்டு இருப்பாங்க. உங்க ஊர்ல? ஆனா இந்த ஊர்ல இருக்காங்களே, கண்டத மாட்டிக்கிறாங்கண்ணே. அதுலயும் குறிப்பா இந்த காலேஜ் பொண்ணுங்க இருக்காங்களே, சுத்த மோசண்ணே. இப்படி வா. இனிமே இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மெல்ல பேசு, ஏன்னா உன் சீட்டு கிழிஞ்சிரும். ஏன்? சொல்றேன். ஒரு பொண்ணுங்க ட்ரெஸ் பண்ணிக்கிறத பத்தி சொன்னியே, அதே மாதிரிதான் நம்ம லதா ஹவுஸ் பண்ணிக்குது. கொஞ்சம் மெதுவா பேசு.